ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய சாட்டர்டே விலாக் பார்க்கலாமா? சாட்டர்டே அப்படின்னாலே ஆஃபீஸில் கொஞ்சம் வேலைகள் கம்மியாக தாங்க இருக்கும். கொரியர்லாம் முடிச்சுட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் அழைச்சிட்டு ஒரு குட்டி பர்ச்சேஸ் கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே தான் இருக்குது ஸ்டூடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா போரூரில் வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கேன். பட் எனக்கு வந்து இங்கே சாட்டிஸ்ஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸோட கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜெய்யிக்காக கொஞ்சம் திங்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு தான் வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வெக்கேஷன் போகிறோம். ஸோ அதுக்கான பர்ச்சேசிங் தான். வெக்கேஷன் அப்படின்னாலே பர்ச்சேசிங்னு எங்களுக்கு கிடையாது. மோஸ்ட்லி ஜெய்யிக்கு வந்து மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுப்போம். எனக்கு வந்து வீட்டிலே ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் செப்பல் கலெக்ஷன்லாம் இங்கே ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் செப்பல் மட்டும் பார்த்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்ஃப்யூம் பார்த்தேங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பர்ஃப்யூம் இதெல்லாம் எதுவுமே செட் ஆகிறது கிடையாது. ஸோ அவருக்காக மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்லாம் பார்த்தேன். பர்ஃப்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 299 199லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடியோவில் வந்து ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து லிப்ஸ்டிக்லாம் வந்து 99 இந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். இப்போ எல்லாமே 199 ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷுமே ரேட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் பஞ்சமே இருக்காது. நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு இங்கே காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும். நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட்டன் கிளாத்து. இதோட ப்ரைஸ் வந்து 299. ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகும் இது. ஏன் அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு கிளாத்து. ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனால் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பட் எல்லாமே லைட் கலர்ஸாக தான் இருந்தது. ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச ஃப்ராகுங்க இது. இதை வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணல. என்னோடய 9th மந்த் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஒயிட் காஸ்ட்யூம் போட்டு ப்ளூ ஜீன், ஜெய்யுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எனக்கு இந்த ஒயிட் ஃப்ராக் போட்டு எடுக்கணும்னு ஆசை. ப்ரைஸ் நல்லா அஃபோர்டபுளாக இருந்துச்சு. கிளாத் ரொம்ப நல்லா இருந்தது. 800 ரேட்டு. வாங்கி பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு வாங்க வேணாம், வேணுங்கும்போது வாங்கிக்கலான்ட்டு. மற்றபடி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆசைப்பட்டு ஃபைனலாக வந்து 2 சுடிதார் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். என் கையில் வச்சுருக்க ஒரு சாண்டல் கலரும் இன்னும் ஒரு டாப் காலர் நெக்கு ஃபுல் லென்த்து நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்துச்சு. நான் வந்து மோஸ்ட்லி எல் போடுவேன். இப்போது வந்து வயிறுலாம் பெருசாகிறதுனால எக்ஸல் பார்த்தேன். என்னோடய பேட் லக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் அங்கே இல்லை. ஏன்னா வந்து இப்போ ஊருக்கு போகிறோம். அந்த டைமில் வந்து ரொம்ப டைட்டாக போட்டோம் அப்படின்னா வெயில் காலத்தில் வெந்து நொந்து போயிடுவோம். அப்படிங்கிறதுனால ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலான்ட்டு தான் செலக்ட் பண்ணேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, ட்ரையல் ரூமில் போட்டு வரேன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சாண்டில் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஆனியன் கலர் பேண்ட்டு கூட என்கிட்ட இருக்குது. அதை மேட்ச் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. சரி போ அப்படின்ட்டு ஷாப்பிங் மனசே இல்லாமல் முடிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரு செப்பல் வாங்கினேன். அப்புறம் ஜெய்யிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்படியே முடிச்சுட்டு ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதுவும் இங்கே கொஞ்சம் கிளாத் இருக்கும், நல்லாயிருக்கும். போனால் எல்லாமே பயங்கர ரேட்டு. 899 தான் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. இன்னும் இந்த டைம் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா சம்மருங்கிறதுனால ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டன் நிறையா வந்து அவங்க கலெக்ஷன் காமிச்சாங்க. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ரீசனபிள்னு சொல்லவே முடியாது. என் ஹஸ்பண்டுமே இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு எடுத்துக்கோ அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1700 அது மாதிரி. பேண்ட்டு டாப் இருக்குது. பட் ஷாலு எதுவுமே இல்லையா. எனக்கு இது வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு காஸ்ட்டு வந்து ஒர்த்தா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எல்லாமே நல்ல மைல்டு கலர். இந்த சம்மருக்கு தாராளமாக வியர் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து எல்லாமே டாப் மட்டும் தான் வச்சுருக்காங்க. 1300 1400 அது மாதிரி இருந்துச்சு. எனக்கு இங்கேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. சரி போங்க, எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் பையனுக்கு வாங்கின ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்குறேன். கண்டிப்பாக ஜூடியோ அப்படின்னாலே ப்ரைஸ் வந்து எல்லாராலுமே வாங்கக்கூடிய ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து ரேட்டும் ஹெவி. கலெக்ஷன் வந்து அவ்வளோவா டாப்ஸுக்கு கிடையாது. பசங்களுக்கெலாம் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கேர்ள் பேபியாக இருக்கட்டும், பாய் பேபியாக இருக்கட்டும், அவங்களுக்கு அப்படியே கலெக்ஷன் அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு பேண்ட் அது மாதிரி வந்து மேட்ச் பண்ணிக்கணும். டிஷர்ட் நான் வாங்கியிருந்தது 3மே வந்து பார்த்திங்கன்னா 179. கீழே போட்டிருக்க ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா 299. கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மரில் பேண்ட்டு கோட்லாம் போட்டு அவங்கள இது பண்ண வேணான்ட்டு நான் வந்து டிஷர்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுசர் தாங்க வாங்கியிருந்தேன். இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா
போனோன்னா மோஸ்ட்லி நம்மளை எந்த டிஸ்டர்புமே பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் எங்கே போனாலும் அவனுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த செப்பல் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 399. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 செப்பல் நான் புதுசு வச்சுருக்கேன். அது வந்து ஹீலாக இருக்கா, அதனால் இந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்லிப்பர் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பர்ஃப்யூம் 299. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேஎஸ் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவார். இப்போ ஜூடியோ போனதுனால ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு காஃபி குடித்ததுக்கப்புறம் பூக்காரமாக வந்தாங்க. ஸோ எங்கள் மாமியார் வந்து பூ வாங்கினாங்க. அப்படியே எனக்கு கொஞ்சம் பூ வாங்கி அழகாக வந்து கட்டிக்கிட்டேன். நாளைக்கு வந்து சண்டே தான், வெளில எதுவும் போகிற பிளான் எதுவும் கிடையாது. பட் சண்டேவாக இருந்தால் என்ன, நம்ம கையால் அழகாக கட்டினது பூவை தலைக்கு வைக்கிறதே ஒரு ஹாப்பினஸ் தான். யாராருக்கெல்லாம் நம்ம கட்டிய தலையில் வைக்கிறது பிடிக்கும், பூ கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா திணை சாமை வந்து பிரியாணி மாதிரி குக்கரில் தாளிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த்தியான டின்னர் தான். பேரன் தான் வீடியோ எடுக்கிறாங்க. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தாங்க மாமியார். இதை வந்து இப்படியே சாப்பிடாம நல்லா எலுமிச்சம்பழத்தை போட்டு மிளகாய் உப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்டா செமையாக இருக்கும்ல. நான் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டேன். என் ஹஸ்பண்ட் லூஸு இப்படி போடாத, ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து அதை தொட்டு அதுக்கப்புறமா கார்னில் சில நேரங்களெல்லாம் நம்மலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் சில விஷயங்களும் கரெக்டாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பண்ணவும் கூடாது. நான் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போடுவாங்கன்னு பார்த்தேன். அவர் ஃபஸ்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய் அப்படின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவிங்ஸ் எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் பிளாக் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. நேற்று நைட்டு அப்படி தான் 11:30 மணி ஆகிடுச்சு. எனக்கு பிளாக் காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னேன். அதெல்லாம் இப்போ எதுவும் முடியாது, பிஸ்கெட்டை சாப்பிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சாப்பாடெலாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பிளாக் காஃபி போட்டு குடிச்சோன்னு நினைக்கிறேன். நல்ல காரம் சாரமாக இருந்துச்சு, நல்லா புளிப்பாக நிறைய எலுமிச்சம்பழத்தை ஊற்றி சாப்பிட்டேன்னா நல்ல டெம்ப்டிங்காக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக ஸ்வீட் கார்ன்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக டின்னர் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. பட் அதுக்கான காய்கறிலாம் இருக்குன்னு பார்க்கணும்ல. நாளைக்கு சண்டே, ஸோ மோஸ்ட்லி காய்கறி வாங்க மாட்டோம். மண்டே அது மாதிரி தான் வாங்குவோம். பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து கேரட்டு பச்சை பட்டாணிலாம் இல்லை. ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் பண்ணால் 5 மினிட்ஸில் வந்துடும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்டோ குடோன் இருக்குது. டக்குன்னு ஆர்டர் பண்ணால் 6 மினிட்ஸில் வந்துடும். அந்த அண்ணா வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. மாமியாருக்கு வந்து ஃபில்டர் காஃபி இல்லை, நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறம் கேரட், பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அரௌண்டு 350 அந்த மாதிரி இருந்தது. பட் செப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிவரி சார்ஜ் இல்லை. காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா செப்டோவில் பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற திங்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரி டேட் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஃபஸ்ட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரி டேட் இருக்கான்னு தான் செக் பண்ணேன். இந்த காஃபியுமே கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த திணை சாமையை போட்டு தான் பிரியாணி பண்ண போகிறாங்களா, அதுக்காக நல்லா ஊற வச்சாங்க. 1 மணி நேரம் ஊறினா தான் அந்த மில்லட்ஸ் வந்து நல்லா விரிஞ்சு வெந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எப்படி நம்ம பிரியாணி பண்ணோமோ அதே மெத்தடில் தான். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இதிலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போடுவோம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு வாசனைக்காக. டெய்லியுமே நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸுமே வந்து வாரம் நீங்கள் எடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 தடவை அது மாதிரியாவது எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே தான் பிரியாணிக்கு என்ன ரெசிபி மெத்தடில் பண்ணோமே, ஒரே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய கரம் மசாலா, அப்புறம் நமக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, கேரட், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் நீங்கள் தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே பச்சை மிளகாவும் இருக்கிறதுனால. இல்லை தயிரும் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் மில்லட் எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி 1.5 டம்ளர் மில்லட் எடுத்திருக்காங்க. அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு போட்டு ஊற வச்சுருந்த மில்லட்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மில்லட் பிரியாணி ரெடி ஆகிடும். மில்லட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது கொடுத்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டாமே நாங்கள் ஈவினிங் டைமில் தாங்க பண்ணுவோம். ஏன்னா காலைல சுத்தமாக டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால. நம்மள்ட்ட மில்லட் தோசை மிக்ஸும் இருக்குது. எல்லா மில்லட்டும் குதிரைவாலி, சாமை, கருப்பு கவுனி அரிசி அது மாதிரி நிறைய மில்லட் போட்டு நம்ம வந்து தோசை மாவை சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு 4 விசில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்தாங்க. நல்லா பொலன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த பச்சை பட்டாணி, காய்கறி எல்லாமே வெந்து வந்துட்டு சாப்பாடும் நல்லா விரிஞ்சு இருந்துச்சு. மில்லட்ஸ் நல்லா வெந்திருந்தது. ஊற வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரஃப்னஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக கீ போட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மில்லட் வேணாம் அப்படின்னு ஓடவே மாட்டாங்க. இதை நீங்கள் பொங்கல் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பொங்கல் ஆகிடும். கரம் மசாலாலாம் போடாமல் அப்படியே நம்ம செய்யலாம். சரி, ஓகே, வாங்க, டைம் ஆகிடுச்சு. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மதியானம் வச்ச மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு இருந்துச்சு கொஞ்சம், அப்புறம் மில்லட் பிரியாணி தான். ஸோ எங்கள் மாமனாருக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு. பட் என்ன பண்ணுறது, எல்லாருமே ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டு குட்டி சார் வந்து விளையாண்டுட்ருக்காரு. இந்த சம்மர் ஹாலிடேயில் ஃபுல்லாக ஒரு விளையாட்டு தான். 9:30 மணிக்கு மேலே தான் வருவான். வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஊட்டி விடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாக்கிங்லாம் வந்து நான் கொஞ்சம் தாங்க போகிறேன். நான் ரொம்ப வெளியிலலாம் இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணி போகலை. நைட்டில் தான் நான் துணி துவைப்பேன். இந்த வெயில் காலத்தில் மாடிக்கு மேலே ஏறி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் மிஷினில் துணி போட்டிருந்தேன். அது 9 மணிக்கெலாம் துவைச்சி கொடுத்துருச்சு. அழகாக அப்படியே காய போட்டேன். கொஞ்சம் நான் ஜீன் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் இந்த பீட்டர் டிக்லண்ட் இதெல்லாம் வாங்கினதுனால காலைல அவர் தான் துணி எடுப்பார். அவரோட ஜீன் பேண்ட்டு ஷர்ட்லாம் வெயிலில் கிடந்தால் கொஞ்சம் கத்துவார். அதனால் வந்து அவரோட ட்ரெஸ்லாம் வந்து நல்லா போட்டு கிளிப்லாம் போட்டு வந்தாச்சு. கீழே வந்திங்கன்னா எங்கள் மாமியார் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டாங்க. இந்த ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருமே நம்மளை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிலாம் கிடைக்க எல்லாருமே பிளஸ்டு அப்படி தானே சொல்லணும். ஸோ உங்களுடைய ப்ரெக்னென்சி டைம்லாம் எப்படி போகுது, உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். என் பையனும் வந்து விளையாண்டுட்டு ஒரு 9:30 அது போல் வந்தான். ஸோ அவனுக்குமே அவங்க அப்பா வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டாங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக பண்ணுற கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னு. என் மேலே உள்ள அக்கறை தான் கேட்குறீங்க. பட் என்ன பண்ணுறது, ப்ரெக்னென்சி டைமில் இது மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆஃப்டர் டெலிவரி எல்லாமே க்யூர் ஆகிடும். நானும் என்னோடய ஸ்கின் கேர் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் க்யூர் ஆகிற மாதிரி இப்போதைக்கு தெரியலங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். பாய்.